வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட். நான் தான் உங்களுக்கு கதிர் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு, இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து உடம்பேட்டை டு திருப்பூர் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே புலவாடி பிரிவு அப்படிங்கிற மெயின் ஜென்ஷனுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம கட்டாயம் அப்படியே போனோம்னா இந்த நம்ம பார்க்கக்கூடிய 81 சென்ட் வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க. 81 சென்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாட்டு தென்னை மரம், நல்ல ஒரு அளவான வயசில் ஒரு சூப்பரான தோப்பு தான் பார்க்கணும் வந்துருக்கிறோம். பாருங்கள், இது மெயின் ரோடுங்க. மெயின் ரோட்லேருந்து அப்படியே வந்து நம்ம கட்டாயிரம் பாருங்கள். இதை புலவாடி பிரிவுன்னு சொல்லுவாங்க, ஜென்சன். புலவாடி பிரிவுலேருந்து அப்படியே கட் பண்ணோம்னா இதில் அப்படியே அப்படியே போனோம்னா புலவாடிங்க. பாருங்கள், இதை புலவாடி வில்லேஜுங்க. இந்த புலவாடி வில்லேஜுக்கு ரொம்ப பக்கத்துலேயே சூப்பரான லேண்டு சேலுக்கு வந்துருக்குதுங்க. இந்த லேண்டை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்துக்குங்க, நம்ம அப்படியே எல்லாம் என்னென்ன பக்கத்தில் இருக்குதுன்னு தெளிவாக காமிச்சிடுறோம். இது வந்து ஸ்கூலுங்க, கவர்மெண்ட் ஸ்கூலு. புலவாடியில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலு. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க்கு தெரியுதுங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் பேங்க்குங்க. அதே மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையம், ஹாஸ்பிட்டலு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இது ஹாஸ்பிட்டலுங்க. எல்லாமே பக்கத்தில் இருக்குதுங்க. நம்ம அப்படியே புலவாடி வில்லேஜில் இருந்துங்க பாருங்கள், இது வந்து புலவாடி அப்படின்னாவே சிறப்புமிக்க கோயில்கள் அதிகம் மிகுந்த ஏரியாங்க. அதிலேருந்து அப்படியே நம்ம வடக்கு போனோம்னா நேராக நம்ம பூமிக்கு போயிடலாங்க. பாருங்கள், இதுதான் நம்ம தோப்பு, பார்க்க வந்துடுற தோப்பு. இது உள்ளே வர 15 அடி தர சும்மா தார் ரோட்லேருந்து அப்படியே உள்ள திருமணமே பூமி. நம்ம எக்ஸ்ட்ரா இப்போ லேண்டுக்கு வந்துட்டுங்க. இதுதான் வந்து நம்மளோட தோப்புங்க. நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமி. வாஸ்து முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா பூமி அமைஞ்சிருக்குதுங்க. நம்ம இப்போ ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா, தார் ரோடு பாருங்கள், அதுதான் தார் ரோடுங்க. சும்மா வாக்கபிள் டிஸ்டன்ஸ், அந்த லாரி போகிறதா தார் ரோடுங்க. அதுலேருந்து அப்படியே உள்ளே வந்தோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபசல் பூமி வேற ஒருத்தங்களது, ரெண்டாவது பூமியாக நம்ம பூமி வந்துடுதுங்க. நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமி. தென்னை மரத்துக்கு எல்லாமே அழகாக பெரிய அளவில் ரவுண்ட் எடுத்து வச்சுருக்குறாங்க. மரத்தை காட்டுறோம் பாருங்கள், எல்லா மரமே இந்தளவுக்கு நல்லா காப்பில் இருக்குது. பூமியோட அளவு தான் 81 சென்ட்டுங்க. ஆனால் 1 ஏக்கருக்கு தேவையான அளவுக்கு 70 மரம் தென்னை மரம், காப்பு மரம் இருக்குதுங்க. இந்த பூமிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா தென்னை மரத்துக்குமே சொட்டு நீர் பாசனம் அமைச்சு வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு ஜல மூலையில் கரெக்டாக வந்து 850 அடி ஆழத்தில் ஒரு போர் நோட்டிக்கிறாங்க. அருமையான தண்ணிங்க அந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா. நீங்கள் வந்து வீடே கட்டி செட்டில் ஆகிற இருந்தாலும் பக்கத்துல எல்லாம் குடியிருப்புகள் நிறைய மிகுந்த போகுதுங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு வீடு காமிச்சிருந்தீங்களா, அது ஒன்று பாருங்கள், அது ஒரு வீடு. உங்களுக்கு மேன் பவருக்கு இந்த ஏரியாவில் பிரச்சனையே கிடையாதுங்க. நல்ல ஒரு அருமையான மெயின்டெனன்ஸில் ஒரு சூப்பரான தோப்புங்க இந்த தோப்பு. கரெக்டாக ஒரு மரத்துக்கு அந்த 20-25 அடி கேப் விட்டு அழகாக போட்டிருக்காங்க. பாருங்கள், இது வந்து சொட்டு நீர் அழகாக போட்டு வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா. மரம் எல்லா மரமே நல்ல காப்பில் இருக்குதுங்க. நீங்கள் இந்த 1 ஏக்கருக்கு தேவையான அளவுக்கு கேரண்டி 45 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் 2 வெட்டுக்காய் தேங்காய் அழகாக போடலாங்க. இந்த பூமியோட ப்ரைஸ் 55 லட்ச ரூபா சொல்கிறாங்க. பூமி வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த போர் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஜல மூலையில் ஒரு கூட்டு கிணறு 2 நாள் கூட்டு கொடுத்துருவாங்க. அதுலேயும் நல்ல தண்ணி சௌரியம் இருக்குது. ஸோ வாட்டர் ஸ்பெரிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயந்துக்க வேண்டியதே கிடையாதுங்க. நல்ல ஒரு அருமையான ஏரியா, லொக்கேஷன் எல்லாமே கிளியராக காமிச்சிட்டேன். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட லேண்ட் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். இந்த லேண்டை நீங்கள் விசிட் பண்ணோன்னா புலவாடி பிரிவு வந்தீங்கன்னா நான் நேரில் வந்து கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு லேண்டை காமிச்சிடறேன். நம்ம லேண்டு காட்டுறதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் வாங்குறதில்லை, வீடியோ போடுறதுக்கு எந்த சார்ஜஸும் வாங்குறதில்லை. தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்க. நன்றி.